ஹாய் விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்றது தான் படத்தோட பேர். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என்னென்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த படத்தின் மூலியமாக அழகாக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பொண்ணுமே வீட்டில் வளரும் போது செல்லமாக வளர்ந்துருப்பாங்க, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த இடத்துல என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக ரொம்பவே அழகாகவே காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே புரியும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்க்க வருவாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டான்ஸ் சூப்பராக ஆடுறவங்களா இருப்பாங்க. டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அலைன்ஸ் வந்ததோட நல்ல அலைன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கல்யாணத்துக்கும் அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்து 2 பேருக்கும் சம்மதம் சொல்லி ஒரு வழியாக கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிடும். நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிடும். அவங்க எதிர்பார்த்த மாதிரி அழகான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இது வரைக்கும் இருந்தது வேறு, அது புகுந்த வீடுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலையெல்லாம் லேடிஸ் தான் செய்யணும். ஜென்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்பூனை கூட அந்த பக்கம் நவுத்தி வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே பொம்பளைங்க தான் செய்யணும், பொண்டாட்டி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். அங்கே போய் அவங்க எல்லா வேலையும் பழகிக்குவாங்க, எல்லா வேலையும் நல்லபடியாகவே செய்வாங்க. இப்போ அவங்க புகுந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மியில் தான் மசாலா அரைக்கணும், பானையில் தான் சோறு வடிக்கணும். அதாவது இந்த அடுப்பு இருக்கும்ல, ஊதி அனுப்பாங்கள்ல, அந்த மாதிரி மண் அடுப்பில் தான் சமைக்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். அதை தான் அவங்க மாமியார் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா மாமனாருக்கு அப்படி சமைச்சா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த வேலையெல்லாம் ஓரளவு பழகிட்டு தான் இருப்பாங்க. சமையல்லாம் இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் தான் என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிவிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய உதவி ஒத்தாசை செய்கிறத மேல் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவே அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அவங்க நைட்டு தூங்க போகிறது அவங்கள தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு வீட்டில் அதிகமான வேலையாக இருக்கும். டைனிங் டேபிள் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த டைனிங் டேபிளே ஒரு அலங்கோலமாக இருக்கும். பார்க்கவே நம்மளுக்கு அருவருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறாங்களோ, ஆனால் அந்த டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எச்சியில் கூட அந்த எச்சி போடுற தட்டு அது மாதிரி வச்சு போட்டுக்க மாட்டாங்க. அந்த டேபிளில் ஃபுல்லாக அப்படி தான் ஆக்கி வச்சுருப்பாங்க. இது மாமியாருக்கு பழகி போயிருக்கும். அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு அந்த இடத்த அப்படி பார்க்குறதும் சாப்பிட்றதுமே அவங்களுக்கு அது சரியாகவே வராது. இது யாராக இருந்தாலுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் புகுந்த வீடு அப்படின்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் எப்படி இப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு உறுத்திட்டே இருக்கும். வெளிப்படையாக பேசக்கூட முடியாது. நான் அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்க ஹஸ்பண்டை ஒரு ஃப்ரீடம் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கூட இறங்காது. அதே யோசனையிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மாமியாருக்கு ஒரு கால் வரும். அவங்களோட நாத்தனார் இருக்காங்களா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் நீ கிளம்பி வாமா, எனக்கு ஒரு உதவி ஒத்தாசைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே எப்படி வர முடியும், இங்கே நான் கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கா, இவளுக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியலையே அப்படி இப்படின்னு மாமியார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க நாத்தனார் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அண்ணி பார்த்துப்பாங்கம்மா, நீ கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வற்புறுத்துவாங்க. வேறு வழியே இருக்காது. ஆனால் அம்மாவுக்கும் மகளை பார்க்க ஆசையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்போ மருமகளும் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் போய் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் இப்போ கிளம்புவாங்க. மகளுக்கு தேவையான ஊறுகாய் ஜாடி, ஊறுகாய், அதுக்கப்புறமா பணியார சட்டின்னு என்னென்னலாம் எடுத்து வைக்க முடியுமோ அத்தனையும் பேக் பண்ணிவிட்டு மகளை பார்க்குறதுக்காக அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ மொத்த வேலையுமே ஹீரோயின் தலையில் தான் அவ்வளோ. அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு விறுவிறுத்து போயிடும். கொஞ்சம் கூட ரிலாக்ஸாகவே இருக்காது. வீட்டு வேலைக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் சொல்லணும்னா கதவு அந்த ஜன்னல் கம்பி கொண்டு அவங்க தொடச்சிட்டே இருப்பாங்க. டெய்லிக்குமே துடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அம்மி அரைக்க தெரியாது. அதனால் சட்னியெல்லாம் மிக்சியில் தான் அரைச்சி வைப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி டெய்லி அந்த ரொட்டீனாக அந்த வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். இதில் மாமனார் எது செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பார். சட்னியை எதுலமா அரைச்சா, அம்மியிலேயே அரைச்சா கேட்பார். இல்லை மாமா நான் மிக்சியில் அரைச்சனோன்னா அதான் டேஸ்ட்டே சரியில்லை, அம்மியில் அரைக்கிக்க பழகிக்க அப்படின்னு சொல்லுவார். அது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதம் வடித்து வைப்பாங்க. அதை பார்த்துட்டு சாப்பிட உட்காந்தவர் இது என்ன சாதம், இது குக்கரில் வச்சேன்னு கேட்பார். ஆமான்னு அவங்க சொல்லுவாங்க. ஏம்மா பானையில் வைக்கக்கூடாதா, அதில் தானே நல்லாயிருக்கும், நாளையிலேருந்து பானையிலேயே நீ வச்சிரு, அது இல்லாமல் மண்ணெடுப்புலேயே சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்லுவார். அவங்களும் ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கிட்ட ரொம்ப புலம்புவாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அப்படி இப்படின்னு. அதாவது இங்கே எல்லாமே புதுசாக இருக்குமா, என்னால் மேனேஜ் பண்ணி கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. புகுந்த வீடுனா அப்படி தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு அம்மா அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க வேலையை வழக்கமான வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பாட்டுக்கு பாத்திரம் கழுவிட்டே இருப்பாங்க. தண்ணி போகவே போகாது. என்னன்னு பார்த்தோம்னா பைப்பை அடைச்சி கிடக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்கும். வேறு வேலை பார்க்கவே முடியாது. தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு வாளி எடுத்து அதில் வச்சுருவாங்க. அது சொட்டாக நிறைஞ்சு அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு கையை விட்டு போகவே போகாது. டெய்லிக்கும் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க.
ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கரெக்டாக இருப்பார். இவங்க சொல்கிற எதையுமே அவர் காதில் வாங்கவே மாட்டார். இவங்க எது சொன்னாலுமே நோ சொல்கிறதுல தான் அவர் தான் இருப்பார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நாளைக்கு ஆள் வர சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நாள் கடத்திட்டே இருப்பார். அவங்க ஆள் வரவே மாட்டாங்க. டெய்லியுமே அந்த வேலையை அவங்க பார்த்து ரொம்பவே ஓஞ்சி போயிடுவாங்க. இந்த டைமில் தான் அவங்க கூட அந்த டான்ஸ் கிளாஸில் இருந்தவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக டான்ஸ் எல்லாம் மறந்துட்டியா அப்படி இப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வழி இருக்காது. சரி போகட்டும், என்னோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப ஆசையாக போய் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட அந்த ப்ரோக்ராமுக்கு போகலாமா, என் ஃப்ரெண்டோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது டான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லும்போது இந்த தடவை போக முடியாது, அடுத்த தடவை வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸே இருக்காது. அதுவும் சண்டே தானே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக கூப்பிடுவாங்க. சண்டே ஒரு நாள் தானே நான் வீட்டில் இருக்கேன், அன்றைக்கும் எப்படி வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு அவரை தட்டி கழிச்சிருவார். இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதோட விட்டுருவாங்க. வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் மிஷினில் துணி போடுவாங்க. அப்போ மாமனார் வந்துடுவார். என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது மிஷினில் துணி போடுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் மிஷினில் போட்டால் வீணாக போயிடுமா, ஏன் துணியாவது கையில் துவ அப்படின்னு சொல்லிடுவார். இவங்களுக்கு ஒரு வழியே இருக்காது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. சரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது உங்கள் அப்பா மாதிரி நினச்சிக்கணும் அவர் சொல்கிறதுனால அவர் துணியும் கையில் துவச்சி போட்டுருவாங்க. இது மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் வந்திருக்கும். அவங்க காலையில் குளிச்சுட்டு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவொன்னே ஏதாவது பாத்திரத்தை நீ தொட்டிருந்தா அதை வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சாலும் இவருக்கு ஒன்றுமே புரியாது. இது சாதாரணமாக மந்த்லி பீரியட் வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தான், எந்த பொருளையும் தொற்றாத, வீட்டில் சமையல் வேலையிலேருந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் வர சொல்லிடுறேன், நீ எதுவுமே தொடக்கூடாது, என் கண்ணு முன்னாடி வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. வீட்டுக்கும் வேலை செய்ய ஆள் வந்துருவாங்க. அவங்க பீரியட்காக அந்த பேட் வாங்கி கேட்டுட்டு இருப்பாங்க. சரின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்படியே அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். இவர் டீச்சராக தான் இருப்பார். இப்போ ஸ்கூலுக்கு வந்து லெசன் நடத்தும் போது பசங்கள்லாம் கேட்பாங்க, அப்பா அம்மா 2 பேருமே குடும்ப தலைவியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு ஆண் மட்டும்தான் குடும்பத் தலைவனாக இருக்க முடியும், ஒரு பெண் வந்து குடும்பத் தலைவியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்வார். பசங்களும் ஏன்னு கேட்கும்போது அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிருவார். அதாவது ஒரு ஆண்னா இப்படி தான், ஒரு பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். சரின்னு அப்படியே இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் போகலாம், இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு ஒரு ஆசை வரும். அதை வந்து ஹஸ்பண்டும் மாமனார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணட்டுமான்னு. 2 பேருமே எடுத்த உடனே வந்துட்டு நோ சொல்லிடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்லிடுவார். ஹஸ்பண்டுக்கு வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்த மாமியார் காதில் போடுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாமியார் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. நான் சொன்னேன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லிக்காத, அப்ளை தானே பண்ணி வைக்கிறேன் இப்போதைக்கு, ஆனால் வேலைக்கு அப்ளை பண்ணி வை, கிடைக்கிற நேரத்துக்கு பார்த்துக்கலாம், ஆனால் நான் சொன்னதா ஓகே சொன்னதை யார்ட்டையும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க க்ரீன் சிக்னல் கொடுப்பாங்க. அது ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் டான்ஸ்க்கு அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கத்துக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். இப்போ வந்து என்றைக்கும் இல்லாத அதிசயமாக ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட வருவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அமைதியாக தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்றத பார்ப்பாங்க. அவங்க அழகாக அவர் என்ன செய்வார்னா, சாப்பிட்டுட்டு எச்சிலெல்லாம் ஒரு எச்சில் போடுற தட்டு வச்சுருப்பாங்க, அதில் வைப்பாங்க. அந்த ஹீரோயின் வந்து ஒரு கேஷுவலாக தான் கேட்பாங்க, வெளியே வந்தால் டேபிள் மேனர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது உடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருப்பார். இல்லைங்க நான் தெரியாமல் தான் கேட்டேன். அவங்க எவ்வளோ எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. அவர் அதை ஏற்றுக்கவே மாட்டார். அது ஏன் வீடு, அதில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நான் இருப்பேன், மற்ற வேலையெல்லாம் வீட்டில் உள்ள பொம்பளைங்க தான் செய்யணும், இது வெளியே இடம், நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, நான் கேஷுவலாக தான் கேட்டேன், எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதை அவர் ஒத்துக்கவே மாட்டார். நீ சொன்னதுக்கு சாரி கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவார். அவங்களும் வேறு வழி இல்லாமல் சாரி சொல்லுவாங்க. லைட் ஆஃப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவார். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களோட உணர்வுக்கு கொஞ்சம் கூட ஒரு மதிப்பளிக்கவே மாட்டார். அவங்களும் வேறு வழி இல்லாமல் சாரி சொல்லிடுவாங்க. அவர் பாட்டுக்கு அவங்கள ஒரு மிஷின் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்களுக்கு வந்து அந்த பைப்பை அடைச்சது இன்னும் சரி பண்ணாமே இருக்கும். அந்த ஸ்மெல்லு கையில் வந்துகிட்டே இருக்கும். கையை நிறைய தடவை சோப்பு கழுவிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கூட அவர் யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். இதே அவங்க யோசிச்சு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகவே அதிகரிச்சுட்டே இருக்கும். வீட்டுக்கு யார் வந்தாலும் சரியாக பேச முடியாது, கொள்ள முடியாது. அதுலேயே அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாகவே அதே மாதிரியே போயிட்டே இருக்கும். இப்படி தான் வீட்டு வேலை பார்க்குறது கொள்றதுன்னு இதே சுற்றி ரொட்டீனாக இதே தான் அவங்க நடந்துகிட்டே இருக்கனால அவங்களுக்கு டென்ஷன் தாங்க முடியாது. பைப்பு வேறு ஒரு பக்கம் வடிஞ்சு தண்ணி போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்ட சொன்னாலும் அந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அங்கே குத்தம் மட்டும் நிறையா கண்டுபிடிச்சி மாமனார் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்கள ஏதாவது குத்தம் சொல்லிகிட்டே இருப்பார். அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஒரு அளவுக்கு மேலே ரொம்பவே விரக்தியும் வெறுப்பும் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இருந்தாலும் புகுந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் அவங்களுக்கு பீரியட் வந்தாலும் அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. எந்த ஒரு இதையுமே அவங்க சொல்கிறத காது கொடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டார். அவங்க நைட்டில் டெய்லி அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதிகமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாமல் தான் அழுவாங்க. அப்படியே தான் அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அப்படி தான் இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்டும் அவங்க மாமனார் வந்து மாலை போட்டிருப்பாங்க.
அவங்களும் திரும்பவும் அவங்க ரொட்டீனான லைஃப்க்கு திரும்பி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பார் கொண்டு வந்து வைப்பாங்க. அதை ஊற்றி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்காரர் என்ன கேட்பாருன்னா, இது நேற்று வச்ச சாம்பார் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம், மிச்சமாயிடுச்சு, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோன்ன உடனே மாலை போட்டிருக்கவங்க இப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே இப்படி சொன்ன உடனே மாமனார் வந்து உடனே கையை கழுவிட்டு போயிடுவார். பாரு அப்பா சாப்பிடாம போகிறாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து மூஞ்சி காட்டுவாங்க. அது அவங்களுக்கு திரும்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க இந்த மாதிரி சாம்பார் மிச்சமான அதை யூஸ் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, வேணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு பீரியட் வரும்போதெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆளை வச்சு வேலை பார்ப்பாங்க. அவங்கள அப்படியே ஏதோ ஒரு கைதி மாதிரி ஒரு ஏதோ தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒதுக்கி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அவங்க மேலே உட்காரக்கூடாது, எந்த பொருளையும் தொட்டக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவங்க வெளியே போகும்போது கூட இந்த மாதிரி பீரியட் டைமில் வந்து நிற்கக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூட கூடாதான். அதனால் அவங்க வீட்டுக்காரங்களாகவே இருந்தாலும் அவங்க வராங்க அப்படின்னா அவங்க ஓடி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் இருக்கிறனால அவங்களும் அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்காரங்க வந்து தவறி விழுந்துருவாங்க. இவங்க உடனே ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்க போவாங்க. அதில் கூட அவர் எரிச்சல் தான் படுவார். எதுக்கு நீ என்னை தொட்ட, நீ இந்த மாதிரி நேரமாக இருக்கும்போது என்னை நீ தொடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிடுவார். அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். திரும்ப அவங்க அழுதுகிட்டே அப்படியே இருப்பாங்க. அந்த துளசி இலையை பிக்கும் போதோ இது பண்ணும்போது இதெல்லாம் பிக்கக்கூடாது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் வேறு ஒரு பக்கம் அவரோட வேலையை இந்த மாதிரி திட்டிகிட்டே இது மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அங்கே வீட்டுக்கு யாருமே வரப்போக்குறது இருக்காது. இந்த சின்ன பொண்ணு தான் வரும், அது வேலையை முடிச்சுட்டு போய்டும். இவங்க ஏதோ ஒரு அகதி மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். அவங்க அந்த மூவிலாம் பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மூவிலாம் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் மனசை தேத்திப்பாங்க. திரும்ப அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க போய் அந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதுவும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை பற்றி பேசும்போதும் நோ சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. வெளியே கூட்டிகிட்டு போனாலும் சண்டை வருது, வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை வருது. அவங்களுக்கு ஒரு மன அமைதினே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரவங்க சுத்தமாக அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. வீட்டு வேலைக்கு வந்தவங்களும் வந்து நம்ம பொம்பளைங்கன்னா இப்படி தான்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நீ ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தா எனக்கு தான்மா இப்படி திட்டுவாங்க அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை சும்மாவே இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களும் சரிதான், இப்போ எனக்கு கூட சில நேரம் பீரியட் வரும், ஆனால் அந்த டைமில் நான் வேலை பார்ப்பேன், ஏன்னா எனக்கு வந்தது யாருக்கு தெரிய போகுது அப்படி இப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ வீட்டில் ஒய்ஃபுக்கு வந்துடுமோ ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு ஆள் கூப்பிட்றாங்க. இப்போ வேலைக்காரவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்றத தான் சொல்லி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்போ உள்ளதுமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி வந்திருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு மனசு நிம்மதியுமே இருக்கவே இருக்காது. அந்த வீட்டில் அவங்க தனியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கிச்சன் மட்டும்தான், அதாவது பெண்களுக்கு பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் கிச்சன் மட்டும் தான் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கிச்சனே கதையாக தான் அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். டெய்லி அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதும், அலங்கோலமாக ஆகுறதும், இவங்களுக்கு பீரியட் வர்றதும், அவங்க வீட்டுக்காரவங்க புரிஞ்சுக்காமல் நடக்கிறதும், மிஷின் மாதிரி நடக்கிறதும், மாமனார் குறை சொல்கிறதும், இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு முடிவே இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இதுக்கு மேலே பொறுமை இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணியே தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இப்படிலாம் வாழ்கிறது தான் வாழ்க்கையா, இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை, நம்ம ஏதாவது முடிவு எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி தான் அந்த நிலைமை இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல வேலையாக தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக ரொம்ப டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த சிங்க் வந்து அடைச்சிருக்கு, அதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேலையெல்லாம் பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாகவே இருக்கும். அவங்க ஆளே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அது நிறைஞ்சிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட அந்த தண்ணி சொட்டுற சத்தம் தான் அவங்களுக்கு அதிகமாகவே கேட்டுகிட்டே இருக்கும். எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை, ஒரு நாளைக்கு 1000 தடவை கையை கழுவிட்டே இருப்பாங்க. ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்மெல் அவங்களுக்கு போகிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ அருவருப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ மாமனார் வீட்டுக்காரவங்களும் குடிக்கிற தண்ணி கிளாஸு ஜக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சிங்க்லேருந்து உடஞ்ச தண்ணியை வந்து ஃபுல்லாக நிறச்சி வச்சுருவாங்க. அவங்களாம் வேறு மாலை போட்டிருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகிடும். உடனே இவர் வந்து அப்பா முன்னாடி, சில பேர் வந்து அப்பா முன்னாடி தான் பொண்டாட்டியை அடித்தாலாம் ஒரு வீரமாக நினச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் உடனே கோவமாக பொண்டாட்டி அப்படியே கூப்பிட்டு 4 சாத்து சாத்தலாம் அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுத்துட்டே வருவார். இவங்க காதலே வாங்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பாங்க, திறக்கவே மாட்டாங்க. இவர் பாட்டுக்கு அவங்கள சத்தம் போட்டுக்கிட்டே உள்ளே போவார். இவங்க ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் இழந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த சிங்கில் தண்ணி வடிதில் அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. இவர் பாட்டுக்கு உள்ளே வரும்போது அவங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே அவர் மேலே ஊற்றுவாங்க. இந்த படத்துலேயே அவங்க செஞ்ச ஒரே நல்ல காரியம் அதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதை எடுத்து ஃபுல்லாக அவர் மேலே அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க. அவருக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியாது.
அவங்க நல்லது செஞ்சாலே 1000 குறை சொல்கிற வீட்டுக்காரர் மாமனார் வந்து இது சொல்ல வேண்டியதே இல்லை, பயங்கரமாக குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அடி உள்ளாத குறை தான். இதுக்கு மேலே வந்து பொறுக்கவே முடியாத அளவுக்கு அவங்களும் வந்து ஒரு முடிவு எடுக்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கார் வந்து இதுக்கப்புறம் எப்படி செய்கிறது என்ன செய்யுது புரியாததுனால அவங்களும் ஒரு முடிவு எடுத்து தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரே முடிவாக வந்து எனக்கு இங்கே வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்ற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாழாமையே இருக்கலாம். இந்த சொசைட்டிக்காக வந்து பயந்துக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற பேருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் துணிஞ்சு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. யாரும் பெருசாகவும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களா வீட்டை விட்டு அனுப்பணுன்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ப்ரெஸ்டீஜ் தான் பெருசு, அது கரெக்டாக தான் நம்மளுக்கும் தோணும். அந்த மாதிரி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு தான் நேராக வருவாங்க. அங்கே அம்மாலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்க. இவங்க எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்து அதுவும் ரொம்ப கோவமாக உட்காந்துட்டே இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் அவங்களோட ஹீரோயினோட தம்பி வருவார். வந்த உடனே அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, தண்ணி எடுத்துக்கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இவங்க இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்கள கூட கண்டுக்க மாட்டார். வெளியே போயிட்டு வர இப்போ ஆம்பளைங்களாம் அப்படி தானே இருப்பாங்க, சில இப்போ கூட பிறந்த ஆம்பளை பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்தவொடனே அவங்களா போய் கை கால் கழுவும், தண்ணி எடுத்து குடிப்போம் அப்படிலாம் இல்லை. வீட்டில் உள்ள லேடிஸை வந்து அவங்க வந்து போய் அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க ஆல்ரெடி பயங்கர வெறியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ தம்பியும் இதே மாதிரி பண்ணுறான் அப்படின்னா நாளைக்கு அவன் வரப்போகிற பொண்டாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். உடனே அங்கே இருக்க பாத்திரத்தை தூக்கி வீசுவாங்க. வீசிட்டு அவன்கிட்ட கேட்பாங்க, தண்ணி கூட உன்னால் போய் எடுத்து குடிக்க முடியாது, நீ என்ன குறைஞ்சி போயிடுவியா, எங்களெல்லாம் பார்த்தா என்ன உனக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுதா, இப்படித்தான் நாளைக்கு உன் பொண்டாடிட்டு நடந்துப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா கேட்பாங்க. தம்பிக்கு எதுவுமே புரியாது. அவர் எப்பவும் உள்ள பழக்கத்தில் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பார். அக்கா எதுக்கு கோபம் எதுவுமே தெரியாது, அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். அம்மாவுக்கும் எதுவுமே புரியாது, எதுவும் அட்வைஸ் பண்ணவும் முடியாது. அவங்க எதுவும் இப்போ கேட்குற நிலைமையிலேயே இல்லை. அப்படியே அம்மா அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, இது புகுந்த வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனால் அவங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, எதுவும் கலந்துக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களா அந்த ஜாப் வந்து கிடச்சிருக்கும். சரி இந்த வேலைக்கு போகலான்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துருவாங்க. அவங்க டான்ஸ் நல்லா ஆடுவாங்களா, அதில் தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஸோ ஒரு பாட்டெல்லாம் வரும், அந்த பாட்டு நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. பெண்கள் வந்து துணிஞ்சு இருக்கணும், யாருக்கும் அடிமையாக அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க அந்த வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அவங்களோட ஒரு ரியல் சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. யாரையும் வந்து எதிர்பார்த்து இல்லாத மாதிரி அவங்க வந்து இந்த அவங்களோட லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க லைஃப் அதே மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அவங்க டைவர்ஸும் வாங்கியிருப்பாங்க. அதோடு அந்த கதை முடிஞ்சிடும். இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டையும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருப்பார். நான் கல்யாணத்துலலாம் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து ஒய்ஃப்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட வலிஞ்சு பேசிகிட்டு இருப்பார். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம் போல் கூட தோணுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேசுவார். கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காமல் அதே மாதிரி இருப்பார். இப்போ வந்திருக்க இந்த பொண்ணு வந்து அதே வேலைங்களை தான் திரும்ப செய்யும். அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணு அமைதியாகவே இருக்கும். அந்த வீட்டு வேலை அத்தனையும் பார்க்கும். அவர் சொல்கிறபடிலாம் கேட்டுட்டு ஒரு மிஷின் வாழ்க்கையை தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஃபீலிங் எதுவுமே இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு லைஃப் எப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அவங்க தனியாக போனது வந்து எந்த விதத்துலையுமே தப்புன்னு சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கல்யாணம் ஆனால் ஒரு பொண்ணு எதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினச்சி தான் வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எந்த பொண்ணாலையுமே அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ கல்யாணன்றது வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி வந்தவங்கள நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதை பொறுத்து தான் அவங்க லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. மொத்தத்தில் கொஞ்சம் மனைவியோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எவ்வளோ லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விக்கெட்டான லைஃப்பில் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கல்யாண லைஃப்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அழகாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு படத்தில் சந்திக்கிறேன்.